ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நம்ம ஒரு அசல் வச்சுருப்போம், இல்லை அசல் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருப்போம். அந்த அசலுக்கு மட்டும் வருஷா வருஷம் ஒரு வட்டி கட்டுவோம். அப்போ நம்ம ஒரு வருஷத்துலேயே திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் அசலையும் கொடுப்போம், வட்டியும் கொடுப்போம். இல்லை என்னால் கொடுக்க முடியல, நான் வட்டி மட்டும் கொடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் நான் அசலும் சேர்த்தி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் 1000 ரூபா ஏங்கிற பர்சன்ட்டை வாங்கியிருக்கேன், அதுக்கு எனக்கு 10% வட்டினா ஒரு வருஷத்துக்கு நான் 100 ரூபா கட்டணும். அப்போ அந்த வருஷத்தோட எண்டில் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்? 100 ரூபா கொடுக்குறேன். அப்போ எனக்கு அடுத்த வருஷமும் 1000 ரூபா தான் எனக்கு அசல். அந்த அசல்லேருந்து மறுபடியும் 10% நான் 100 ரூபா கொடுத்துட்டு அசலையும் கொடுத்தா தான் எனக்கு அது கட்டுப்படி ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, 2 வருஷம் வாங்கியிருந்தேன்னா நான் யார்கிட்ட இருந்து வாங்கினேனோ அவர்கிட்ட நான் திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை வந்து 200 வட்டி, 1000 ரூபா அசல், ரெண்டுமே சேர்த்துனா 1200 கொடுக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு 1000 ரூபா வாங்குறேன், 1000 ரூபா வாங்குறேன், எனக்கு அதுக்கு ஒரு மாதத்துக்கு 10% வட்டினா எனக்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் 100 ரூபா வரும். அப்போ நான் டோட்டலாக முதல் வருஷத்தோட எண்டில் வந்து அந்த பணம் நான் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ தெரியுமா? 1000 இருக்கும், 1100 ரூபாயாக மாறி இருக்கும். ஓகேவா? இது 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 ரெண்டுத்துலேயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, காமன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்னால் முதல் வருஷத்தோட எண்டில் கொடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் அடுத்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல 1100 ரூபா அப்படியே வராது. இந்த இடத்துல என்ன வரும்னா, வெறும் மறுபடியும் 1000 ரூபா மட்டும்தான் வரும். இந்த 1000 ரூபாய்க்கான 100 ரூபா வரும். ஸோ இது சேரும்போது இது 1100 ரூபாயாக மாறும். போன வருஷமே ஒரு 100 ரூபா நம்ம வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 100 ரூபா இதில் சேர்த்துனோம்னா நம்ம டோட்டலாக 1200 ரூபா தான் கொடுக்குற மாதிரி வரும். அதாவது இப்போ இதுதான் பிரின்சிபல்னா, நான் வந்து 2 வருஷத்துக்கு கொடுக்குறேன், 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு எவ்வளோன்னு காட்டி கொடுத்துரும். எவ்வளோ? 200 ரூபா, இதில் வட்டி, அப்புறம் அசல் ஒரு 1000 ரூபா, ரெண்டுத்தையும் சேர்த்துனா 1200 ரூபா அப்படின்னு கிடச்சிரும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அப்படி இல்லை கைஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, வட்டிக்கு வட்டி. இப்போ நான் 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி கொடுத்துறேன், 100 ரூபா வட்டி கொடுக்கணுமா? டோட்டல் எனக்கு 1100 ரூபாய் ஆகும். என்னால் 1100 ரூபா கொடுக்க முடியாட்டி என்ன ஆகுன்னா, மறுபடியும் அந்த 1000 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு 100 ரூபா வரும். அதே மாதிரி இங்கே ஒரு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கா? அந்த 100 ரூபாய்க்கு 10% போட்டால் என்ன வரும்? 100 ரூபாய்க்கு 10% போட்டால் அது ஒரு 10 ரூபா வரும். ஸோ டோட்டலாக இது ஒரு 1100ஆகவும் இது ஒரு 110ஆகவும் வரும்போது இது நமக்கு 1200 ரூபா வரும். சாரி கைஸ், 1210 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு புரியுதா? 1200க்கும் 1210க்கும் வித்தியாசம் புரியுதா? இங்கே என்ன ஆகுது? இங்கே வந்து நமக்கு வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, இது வட்டிக்கு வட்டி, இது அசலுக்கு வட்டி, அசலுக்கு மட்டும் வட்டி, இது அசலுக்கு மட்டும் வட்டி, இது வட்டிக்கும் வட்டி. புரியுதா? இங்கே இந்த இடத்துல அசலும் இருக்குது, அசலும் இருப்பான், அசலுக்கும் ஒரு வட்டி இருப்பான், வட்டிக்கும் ஒரு வட்டி இருப்பான். ஓகேவா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன சம்ஸ்லாம் வரும்னா, ஃபைண்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பான், அமௌண்ட்டு கேட்பான், இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ ஏதாச்சும் நம்பர் ஆஃப் இயர்ஸோ அதை கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், அந்த ஃபைண்டிங் டபுள் ட்ரிபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா X1 and T1 இயர்ஸு, அது வந்து 3 வருஷத்தில் இவ்வளோ ஆயிருக்கு, 4 வருஷத்துக்கு இவ்வளோ ஆயிருக்கு, அப்போ எனக்கு அதனுடைய பிரின்சிபல் எவ்வளோ, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். ஓகே, நம்ம இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், இது வந்து நீங்கள் பர்சன்டேஜ்லேருந்து பார்த்துருப்பீங்க. பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனு, ப்ராஃபிட் அண்டு லாஸு எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த 1000 வந்து எனக்கு இந்த 1210 எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத பாருங்களேன். பேசிக்காக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பி, சாரி இதில் நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆகுதுன்னு தெரியுமா? அந்த அமௌண்ட் ஆகிற சம பார்த்துடலாம். அமௌண்ட் ஆகுறது என்னென்னா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இந்த பிங்கிறது என்னது? பிரின்சிபல்.
இந்த ஆறுங்கிறது என்னது? இந்த ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த எண்ணுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ எனக்கு இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா பேசிக்காக என்ன அர்த்தம்? பேசிக்காக வந்து பிரின்சிபலு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தால் நமக்கு அமௌண்ட்டுன்னு வரும். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா அமௌண்ட்டு மைனஸ் பியா. ஓகே, அப்போ பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n மைனஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இதை நீங்கள் இந்த அளவுக்கு போட்டு காம்ப்ளிகேட் ஆக்கிக்கவே வேணாம். ஏன்னா இப்போ 1000 ரூபாங்கிறது எனக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆகுது? 1000 ரூபாங்கிறது இங்கே பாருங்களேன், இது இது இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா பிங்கிறது 1000 ரூபா. நான் வந்து ஒன்று அப்படியே போட்டுக்குவேன். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? நான் மேலே சொன்ன சம்முக்கு 10% சொல்லியிருப்பேன். அந்த 10% போட்டுக்குங்க. கீழே டிவைடட் பை 100. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும்? மேலே வந்து எண்ணா மாறுமா? அந்த எண்ணு வந்து நம்ம 2 வருஷம் கொடுத்துருவோமா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இந்த 10 இங்கிட்ட வந்துடும். ஸோ 10 + 1 11/10. அப்போ 1000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. அப்போ என்ன ஆகும்னா இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 11 11 121. இந்த ஜீரோ இப்படி வந்துடும். இதை இப்படி தான் போடணுமான்னு கேட்டால் இப்படியும் போட தேவை. நமக்கே தெரியணும் 100 + r/100ன்னு இதை மாற்றிக்கணும். 100 + r/100ன்னு மாற்றிக்கணும். இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கலான்னா பர்சன்டேஜில் பார்த்துருக்கலாம் இந்த கான்செப்டில். அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்துருக்கலாம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே கான்செப்டை நம்ம திருப்பி இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா தனியாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் தெரியுமா? அந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாவை வச்சு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட் வில் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சம் ஆஃப் ₹25,000. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணுற சமுக்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறான். சம் ஆஃப்னா பிரின்சிபல்னு அர்த்தம். அப்போ 25,000 ரூபாய்க்கு 3 வருஷத்தில் இதை எண்ணு ரேட் ஆஃப் 12%. ஓகேங்களா? ரேட் ஆஃப் 12%. இப்போ எனக்கு என்ன கேட்குறான்னா எனக்கு இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 25,000 இதுதான் பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? நான் 100 + r/100ன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று தெரியுமா? அதைத்தான் நான் இங்கே போட போகிறேன். 100 + r-க்கு பதிலாக நான் வந்து 12 போட போகிறேன். டிவைடட் பை 100. இந்த எப்படி வந்து 100 + r கான்செப்ட் வந்துச்சுன்னா இப்போ வந்து பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன ஆகும்னா இந்த 100 இங்கிட்டு போயிடும். ஸோ 100 + r/100 மாறிடும். அதனால் இந்த ஃபார்முலாவே நமக்கு எப்படி வந்துடும்? பி 100 + r/100 ஹோல் பவர் n. குழம்பிடாதீங்க, இது அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் தவிர இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா கிடையாது. ஸோ n வந்து இதில் 3 இயர்ஸ். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? விரித்து எழுதலாமா? 25,000 இன்ட்டு 112 டிவைடட் பை 100. அடுத்து 112 டிவைடட் பை 100. அடுத்து 112 டிவைடட் பை 100. நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகும். அடுத்து இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். இது ஒரு டைமும் இது வந்து 4 டைமும் ஆகும். இது வந்து ஒரு டைமும் இது வந்து 2 டைமு 32 வந்து 8 டைமு. ஸோ இப்போ 112 இன்ட்டு 112 இன்ட்டு 28. நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னா ஒரே நிமிஷம் கைஸ். இந்த 112ஐயும் 112 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 112ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளோ வரும்னா 12,544ன்னு வரும். அந்த 12,544ஓட பேலன்ஸ் இருக்க 28ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் இருக்க 28ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 ஒரே நிமிஷங்க. பேலன்ஸுக்கு 28 நம்ம மல்டிப்ளை பண்ணால் 35 123 2 இது நமக்கு கிடைக்கும். நல்லா பாருங்களேன், 112ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12,544 கிடைக்கும். அதோட ஒரு 28 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,51,232 ரூபா கிடைக்கும். அப்போ 3,51,232 ரூபா டிவைடட் பை 10 ஒன்று அங்கே இருக்குது. அந்த 10 இங்கே போட்டோம்னா நமக்கு 35,123 ரூபா 20 பைசான்னு கிடைக்கும். இது எனக்கு என்னது? இது எனக்கு அமௌண்ட்டு.
நான் அப்பயே சொல்லியிருப்பேன், நமக்கு பிரின்சிபால் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்தா தான் நமக்கு அமௌண்ட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வேணும்னா, நான் வந்து அமௌண்ட்லேருந்து நான் பிரின்சிபால கழிக்கலாமா? அப்ப எனக்கு அமௌண்ட் வந்து 3,35,123 20 பைசாவா? அதிலிருந்து நான் வந்து அசல் தொகையை கழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அசல் தொகையை கழிச்சா எனக்கு எவ்வளோ வரும்? இது ஒரு 20 பைசா. இது ஒரு 3, 2, 1, 0, 1. ஸோ 10, 123.20. ஸோ இந்த சம்முக்கே வந்து உங்களுக்கு எதுக்கு மார்க்குனா, நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு தான் மார்க்கு. இது ஈஸி தான். வெறும் நீங்க அந்த ஸ்ட்ரக்சர மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இதில மல்டிப்ளிகேஷனுக்கு தான் மார்க்கு. ஸோ எப்பயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட கடைசியா போட்டுக்கோங்க. இந்த இந்த 112 × 112 × 28 இத போட்டா உங்களுக்கு சம்மு ஆன்சர் வந்துரும். இருந்தாலும் உங்களுக்கு இது மட்டும் நீங்க எப்படியாவது போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. செகண்ட் சம். இதுவும் பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். ரூ. 800க்கு 2 வருஷத்துக்கு 8 என்ன என்னன்னு கேட்குறான். ஸோ இது வந்து நமக்கு பிரின்சிபால்னு தெரியும். இதில் வந்து எண் வந்து நமக்கு 2 இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டான். 6 வந்து நமக்கு குடுத்துட்டான். ஸோ வழக்கம் போல் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதிலேருந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 800 × 100 + 5 வந்து 105/2 105/100. ஆனால் 2 வருஷம் சொல்லிட்டான். அப்போ நான் இதை 2 டைம் எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகும். இது வந்து 4 டேபிள் அடித்தோம்னா ஒரு 2 டைமு, இது வந்து ஒரு 25 டைமு, இதை 5 டேபிள் அடித்தோம்னா ஒரு 5 டைமு, இது வந்து 21 டைமு, இதை 5 டேபிள் அடித்தோம்னா இது ஒரு 21 டைமு. ஸோ அப்போ 21 × 21 வந்து 21 42. அப்போ 441. அதோட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணால் நான் எப்போயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதை நான் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்குவேன். 2 8 8 882 எனக்கு எவ்வளோ? எனக்கு 882 வந்து அமௌண்ட்டு. அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னா என்ன பண்ணணும்? நான் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நான் அமௌண்ட்டிலேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு 882லேருந்து நான் 800 கழிச்சிட்டேன்னா எனக்கு 82ங்கிறது என்னது? எனக்கு 82ங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. டோட்டலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு 7 சம் இருக்குது. அதில் நான் ஒரு 4 சம் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது என்னன்னு கேட்குறான்? இப்போ இது பாருங்களேன். இது வந்து வாட் வில் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். இதை வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6, அப்புறம் வந்து 2 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கான். இது வந்து எண்ணு. இந்த சம்முக்கு நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டோட வேல்யூ என்ன வரும்னா, அமௌண்ட்டோட வேல்யூ ஒரே நிமிஷம். இப்போ வந்து ஓகே, நான் இதே சால்வ் பண்ணி கொடுத்துறேன். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபால் எவ்வளோ? 8800. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 116/100 இன்ட்டு 116/100. நான் ஏன் இங்கே 2 டைம் போட்டேன்? ஏன்னா இங்கே 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், 2 டைம் போட்டேன். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். இதை நான் 4 டேபிள் அடித்தேன்னா இது வந்து 22 டைம் ஆகும். இதை வந்து ஒரு 25 டைமாக மாறும். ஸோ அப்போ 22 × 116 × 116 நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் கிடைக்கும். ஓகேவா? இல்லை நான் இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே நான் 2 ஜீரோ வச்சுக்கிறேன்னா கூட வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த 116ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13,456 வரும். அதோட ஒரு 22 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,96,032 வரும். அதோட நீங்கள் 25 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11,841 28 பைசா வரும். ஸோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா 11,841 28 பைசா வரும். அதோட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 11,841 28 பைசாவோட 8,800 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைக்கும். 4 0 14 8 போச்சுன்னா 3041. ஓகேவா? இதை நீங்கள் இப்படி தான் போடணும் அவசியம் இல்லை. இப்போ நான் எதுக்குமே உங்களுக்கு 116 எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு காட்டிடுறேனே. 116 × 116. இப்போ 6 6 36 3 1 6 6 9. அடுத்து மறுபடியும் 1 6 6 இங்கே 6 வந்துடும். ஓகேவா? அடுத்து இந்த 1 வந்தாலும் நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம் 116. இதுவும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 116. ஸோ அப்போ 6 9 6 15 1. அப்போ 7 7 14 1 3. அப்போ இங்கே 1. ஸோ 13,456 வரும். இந்த 13,456 வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நான் 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 22ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா 2 6 12 1 2 5 10 11 1 2 4 8 1 இல்லை 2 6 12 1
2 5 சார் 10 11 1 2 4 சார் 8 இது 9 மாறும் 2 3 சார் 6 1 2 சார் 2 இதை நம்ம அப்படியே திருப்பி எழுதிட்டா போதும் ஏன்னா அங்கேயுமே 2 தான் இருக்குது 2 6 9 1 2 அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 2 3 10 10 16 1 7 8 9 2 29 60 32 ஆகும் இப்போ நமக்கு இது என்ன ஆகும்னா இது நம்ம 25 இருக்குது கீழே 25 ஸோ அப்போ 29 60 32 போடலாமா 25 இஸ் ஈக்குவல் டு 125 சார் 25 ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஆகும் இதிலேருந்து ஒரு 4 வரும் இதிலேருந்து ஒரு 6 இதுலேயும் நமக்கு 125 சார் 25 தான் இதுலேயும் நமக்கு 25 சார் அப்போ 6ல் 1 போனால் நமக்கு எவ்வளோ 6ல் 5 போனால் நமக்கு 1 4ல் 2 போனால் நமக்கு 2 இங்கே 0 வந்துடும் 210ல் 8 இருக்கும் 825 சார் 200 ஓகே ஸோ இதிலேருந்து ஒரு 10 வருமா அடுத்து அந்த 3 வந்து இங்கிட்டு வந்துடும் ஸோ அப்போ 425 சார் 100 ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு 3 வந்துடும் அடுத்து ஒரு 2 அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம் 125 சார் 25 ஸோ 32லேருந்து 25 போச்சுன்னா ஒரு 7 வரும் ஸோ அப்போ 7 அப்போ நான் மறுபடியும் இங்கே வர்றதுக்கோசரம் என்ன பண்ணுறேன் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறேன் ஜீரோவை ஆட் பண்ணால் எனக்கு 225 சார் 50 அடுத்து எனக்கு இதில் ஒரு 20 வரும் ஆல்ரெடி அங்கே பாயிண்ட் இருக்குன்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம் அப்போ நான் இங்கே ஒரு 8 போட்டுக்கலாம் ஸோ 825 சார் எனக்கு 200 அப்போ எனக்கு 0 வந்துடும் ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டும் கட்டிட்டேன் ஸோ இது 3வது கொஸ்டின் அடுத்து 4வது கொஸ்டின் என்ன வாட் வுட் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கர்ட் ஆன் பிரின்சிபல் இதுதான் பிரின்சிபால் இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% பெர் ஆனம் அடுத்து பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டை பீலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 979 ரூபா 20 பைசா வரும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஓகேவா ஓகே இதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 12,979 ரூபா 20 பைசா வரும் உங்களுக்கு இதில் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து 12,000 நீங்கள் கழிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 9 7 9 979 ரூபா 20 பைசா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும் இதை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள் அடுத்து 5th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க வாட் வில் பி இதை பாருங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இது வந்து 1.25 வருஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அது என்ன 1.25 வருஷம் ஒரு வருஷத்தில் 1/4 வருஷம்னா எது 1/4 வருஷம்னா 3 மாதம் அப்போ இதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்களேன் இப்போ வந்து 1.25 வருஷம் சொல்லி கொடுத்துட்டானா ஓகே இந்த 1.25 வருஷம் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வேறு ரெக்கண்ட் இயர்லின்னு சொல்லி கொடுத்துருக்கா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் இயர்லி அப்படின்னு வந்தால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இயர்லின்னு வந்துட்டாலே இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை இயர் இருக்கோ அத்தனை இயருக்கு மாறாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பிரின்சிபால் வந்து 2000 அதே மாதிரி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% எனக்கு வந்து எண்ணு வந்து 1.25 வருஷம் ஆனால் எனக்கு அவன் இயர்லின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இயர்லின்னு கொடுத்தா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த 1.25 வருஷத்துக்கு நமக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு வருஷம் ப்ளஸ் 1/4 வருஷம் அப்படின்னு அர்த்தமா 1/4 வருஷம்ங்கிறது என்னது 1/4 வருஷம்ங்கிறது நமக்கு 3 மாதம் எப்படா 3 மாதம் சொல்கிறேன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்போ இது ஒரு டைம் இது த்ரீ டைமா அப்போ நமக்கு இது 3 மாதம் அப்படின்னு அர்த்தம் நல்லா நோட் பண்ணணும் நமக்கு இங்கே ரெக்கண்ட் இயர்லேன்னு கொடுத்துருக்கான் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 12% இந்த 3 மந்த்ஸுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து 12% கிடையாது எனக்கு அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு 12% சொல்லி கொடுத்துருக்கான் அப்போ என்ன அர்த்தம் 12 மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ 12 மாதத்துக்கு எனக்கு 12 அப்போ எனக்கு 3 மாதத்துக்கு எவ்வளோ 3 மாதத்துக்கு வந்து எனக்கு 3% தான் வரும் எப்படி 3 வரும் 12க்கு 12னா அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம் அப்போ 3 மாதத்துக்கு 3% அர்த்தம் ஸோ அப்போ எனக்கு இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ அதே மாதிரி அமௌண்ட் ஃபார்மில் போட்டு பிரின்சிபால் வந்து எனக்கு 2000 அதே மாதிரி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 12 ஸோ அப்போ 100 + 12 டிவைடட் பை 100 அடுத்த 3 மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 100 + 3 டிவைடட் பை 100 அப்போ நமக்கு இது என்னவா மாறும் 2000 × 112 டிவைடட் பை 100
இன்ட்டு 103/100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 112 இருக்குது தெரியுமா, இந்த 112ஐயும் இந்த 103ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 1 3s are 3, 1 3s are 3. அடுத்து இந்த 0 0 0. அடுத்து 112 1 1 2. அப்போ 1 1 5 3 6. அப்போ நான் மல்டிப்ளை பை 2 பண்ணுறதுனால நான் இங்கே மறுபடியும் ஒரு 2 போட்டு பண்ணாதீங்க. நீங்கள் இதே திருப்பி எழுதிக்கோங்க. 11 536ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா 6 6 are 12, 1 7, 5 5 are 10, 1 3 23 72 நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 10 வந்து காலியாகவே தான் இருக்குது. அதனால் நான் இங்கே ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கிறேன். அப்போ நான் இது என்ன பண்ணலாம், எனக்கு எனக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2307 ரூபா 20 பைசா வருது. எனக்கு இதில் பிரின்சிபல் வந்து 2000 ரூபா. அப்போ இதில் நான் கழிச்சேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 307 ரூபா 20 பைசாங்கிறது எனக்கான இன்ட்ரெஸ்ட். இந்த இடத்துல எதுக்கு உங்களுக்கு மார்க்குனா, இந்த 3% நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு மார்க்கே. ஏன்னா ரெக்கண்ட் இயர்லினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இவங்க மறுபடியும் பாருங்கள், ரெக்கண்ட் இயர்லின்னு கொடுத்துட்டான். ரெக்கண்ட் இயர்லின்னு கொடுத்துட்டா அப்போ சம்பளம் ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, எப்போ இயர்ஸ் இல்லாமல் இங்கே வந்து 9 மாதம்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும், எனக்கு வந்து 20% பெர் annum கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு 12 மாதத்துக்கு எனக்கு 20% தான். அப்போ எனக்கு 9 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுமா. 9 மாதத்துக்கு எவ்வளோனா எனக்கு அதை அப்படியே இங்கே சால்வ் பண்ணால் போதும். ஸோ 12 × x is equal to எனக்கு 9 × 20. இது வந்து எனக்கு ஒரு 3 டைமு, எனக்கு இது வந்து ஒரு 5 டைமு, எனக்கு இது வந்து ஒரு டைமு, எனக்கு இது வந்து ஒரு 3 டைமு. அப்போ x is equal to எனக்கு 15% அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம், நமக்கு மறுபடியும் வந்து பிரின்சிபால் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து இது ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பாடுபடுவோமோ அதே தான் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 100 + 15 / 100. அவ்வளோதான், ஒரு டைம் மட்டும் போட்டால் போதும். இப்போ 115 ஒரு டைம் மட்டும் போட்டால் போதும். 115 ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டால் போதும். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 115 40 மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணோம் 0 0 0. அடுத்து 4 5 are 20, 2 1 4 are 4, 6 1 4 are 4. அப்போ 4600ன்னு வரும். எனக்கு இது என்னது, எனக்கு இது வந்து பிரின்சிபால். இதிலேருந்து நான் வந்து அசலை கழிச்சிட்டேன்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ 600 எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெக்கண்ட் இயர்லிக்கும் ரெக்கண்ட் குவார்ட்டர்லிக்கும் ரெக்கண்ட் ஆஃப் இயர்லிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லி பார்க்கும்போது மட்டும்தான் புரியும். இருந்தாலும் ரெக்கண்ட் இயர்லி நம்ம இப்படி தான் போடணும். அடுத்து இதே நம்ம போடலாமா. அருண் வந்து 4000 ரூபா பணத்தை இதுதான் பிரின்சிபல். 4000 ரூபா பணத்தை பேங்க்கில் 3 வருஷத்துக்கு போடுறாரு. இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தட் வில் கெட் ஆஃப்டர் 3 years. அதே தான், இவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சா போதும். ஸோ உங்களுக்கு 7th கொஸ்டினுக்கு வந்து 2083 ரூபா 50 பைசா வரும். 2083 50 பைசா வரும். இதில் ஆன்சருக்கு தப்பாக கொடுத்துருக்கு. இதில் 2083 ரூபா 50 பைசா வரும். உங்களுக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 2083 ரூபா 50 பைசா வரும். நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இதில் அமௌண்ட்டு என்ன வரும், அமௌண்ட் வந்து 6083 ரூபா 50 பைசா வரும். அதே மாதிரி அதுலேருந்து நீங்கள் ஒரு 4000 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் ஆன்சர். 2083 ரூபா 50 பைசா தான் உங்களுக்கான ஆன்சர். இதோ இங்கே இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம்மு தான். ஓகேவா? ஸோ இதை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th கொஸ்டின். இதில் என்ன வில்லங்கம் அப்படின்னா, ஒரே நிமிஷங்க, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைன் பண்ணுற சம்பவம் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறது. வெறும் அமௌண்ட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே 7 சம்ஸுமே இது பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆனால் இனி பார்க்க போகிற சம் எல்லாமே வெறும் அமௌண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஓகே, உஷா வந்து 20,000 வந்து உமாட்ட இருந்து வாங்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில்? 7.5% பெர் ஆனமில். அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர், 2 வருஷத்தோட எண்டில்
உஷா வந்து உமா கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கணக்கு. இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் இஃப் த நல்லா பாருங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு தெரியாது. சில சம்மில் கொஸ்டினில் கொடுக்காட்டி அதை நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மில் வந்து காம்பவுண்ட் ஆனுவலி இல்லை காம்பவுண்ட் குவார்ட்டர்லி காம்பவுண்டு ஹாஃப் இயர்லி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடாது, அமௌண்ட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பாருங்களேன், வாட் அமௌண்ட்டுன்னு தான் கேட்டிருக்கான். ஓகே, இந்த சம் ஒரு முக்கியமான சம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு டெஃபினைட் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 6%, 10% சொல்லிட்டு ஒரு முழுமையான ஒரு நம்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் பாருங்களேன், ரேஷியோங்கிறது உங்களுக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. மிக்சடு ஃப்ராக்ஷனை நீங்கள் நார்மலாக ஃப்ராக்ஷனை கூட ஆக்கலாம். இருந்தாலுமே நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனை வச்சு இதுக்கு முன்னாடி சம்ஸ் எதுவுமே பார்த்தது கிடையாது. இந்த சம் அதுக்கு ஒரு விதிவிலக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து 20,000ங்கிறது என்னது? பிரின்சிபால். 20,000ங்கிறது பிரின்சிபால். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 7.5%. இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 7s are 14, 15/2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ எந்த இடத்துல பிரச்சனை வரும்னு மட்டும் பாருங்களேன். அமௌண்ட்டுக்கு நார்மல் நம்ம எப்படி போட்டிருப்போம்? 2000 இன்ட்டு 15/115 இன்ட்டு 115/100ன்னு போடுவோம். ஏன்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 15 இருக்குது அப்படின்ட்டு. தப்பு. ஏன் தப்புனா இங்கே கீழே ஒரு 2 இருக்குது. இந்த 2 ஆக்சுவலாக எப்படி மாறும்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 + 6/100 தானே கணக்கு. இதுதானே கணக்கு. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா 100 + 6க்கு பதிலாக 15/2 டிவைடட் பை 100 வரலாப்பா. ஃபஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா 200 + 15 டிவைடட் பை 2 டிவைடட் பை 100. நம்ம இது ரெண்டு மல்டிப்ளை ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 215 டிவைடட் பை 200 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்பு வர்றது தான் உங்களுக்கு முக்கியம். மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு ஸ்டார்டிங் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டெப்பு மட்டும் வராது. அந்த ஸ்டெப்பை மட்டும் பொறுமையாக போட்டுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ எனக்கு பிரின்சிபலோட வேல்யூ 2000ன்னு தெரியும். அதே மாதிரி நான் இந்த சைடு போகிறது அந்த 100 + r/100 வேல்யூ எனக்கு 215/200. அது நான் 2 டைம் போடணும். ஏன்னா எனக்கு 2 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ 215/200. இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிருமா? அடுத்து இது வந்து 10ஆக மாறிடும், இது வந்து 1ஆக மாறிடும். அடுத்து இது 0வாக மாறிடும், இது 0வாக மாறிடும். அப்போ எனக்கு இங்கே 215 × 215 இங்கே 20ன்னு இருக்கும். ஸோ இந்த சம்மு எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் உண்டா? இல்லை. எனக்கு இங்கே 20,000 இருக்குது. 20,000 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிருக்கலாம். 20,000 இருக்கும்போது எனக்கு இந்த ஜீரோவும் போயிடும். ஓகேவா? எனக்கு இந்த ஜீரோவும் போயிடும். ஸோ அப்போ எனக்கு ஆப்வியஸாக கீழே வந்து 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த சம் எப்படி வந்திருக்கும்னா 215 × 215 டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், 215ஐயும் 215ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 பைசா 25, 2 1 பைசா 5, 7 2 பைசா 10. அடுத்து 215, அடுத்து 430. இதை நான் சால்வ் பண்ணேன்னா 5 7 5 12 1 2 5 6 4 46 225 46 225ன்னு வரும். கீழே ஒரு 2ஆல் டிவைட் பண்ணணும். கீழே ஒரு 2 இருக்குமா? அந்த 2ஆல் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன வரும்னா 2 3 1 1 2.5 23 112.5. எனக்கு அமௌண்ட்டு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், தவிர எனக்கு வட்டி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு 21 112.50ன்னு வரும். எனக்கு இதுக்குமே ஃபஸ்ட்டு ஆன்சர் கிடையாது. எனக்கு சீதா ஆன்சர் நல்லா மார்க் பண்ணிக்க. எனக்கு சீதா ஆன்சர் 23 112.50. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு அமௌண்ட் கண்டுபிடிக்கிற சம்மு. ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுனால உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இருந்தாலும் நான் இதை சொல்லிடுறேன், பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போ அலெக்ஸ் வந்து 8,000 ரூபா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்து குழம்பிடவே வேணாம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிலாம் போட்டு குழம்பிடவே வேணாம். 8,000ங்கிறது பிரின்சிபல். அவர் வந்து ஒரு ஸ்கீமில் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இயர்ஸ் வந்து n is equal to 2 years அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போட்டலாம். இப்போ ரேட் வந்து 5%. இது வந்து r is equal to 5%. How much amount will Alex get on maturity? ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்னாலும் சரி,
அமௌண்ட்ஸ் டூனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்லி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை நீங்கள் இது விட்டே விட்டுறலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபால் வேல்யூ உங்களுக்கு 8,000 தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி என்னோட வேல்யூ உங்களுக்கு 2 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 5% தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வெறுமனே இதை வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். 8000 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 8,820 ரூபா வரும். 8,820 ரூபா வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,820 ரூபா வரும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்மு தான். ஏன்னா இது அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான சம்மு தான். ஓகேவா. அடுத்து 10th கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது போய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது போய் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது போய் இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஸோ இது என்னது, இது பிரின்சிபால் இஸ் ஈக்குவல் டு 500. அதே மாதிரி இது 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸு. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 583.20. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்லாட்டி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எவ்வளோன்னு ஃபார்முலா வச்சுருப்போம். ஸோ பேசிக்காக அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாங்கிறது எனக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நான் வந்து ப்ராஃபிட் ஆகுது. எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு செல்லிங், இது வந்து எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்னால் இதுலேருந்து நான் ஒரு 10% அதிகமாக வைக்கிறேன். ஆனால் நான் 10% போடல. நான் வந்து என்னென்னு போடுறேன்னா 100 + x/100ன்னு போடுறேன். எனக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டால் எனக்கு இது வந்து 200 ரூபாயை மாறும். அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறேன், அதை நான் 200 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ நான் எத்தனை பர்சன்டேஜ் அதை கூட்டி வச்சுருப்பேன் அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுவேன்னா எக்ஸ்ன்னு போடும்போது என்ன ஆகும்னா இது 100, இந்த 100ம் இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 100%. அப்போ நான் 100% நான் ஒரு பொருளுக்கு வாங்கி அதுக்கு நான் 100% ப்ராஃபிட் வச்சு விற்றா எனக்கு அது 200 மாறுமா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா. எனக்கு ஸ்டார்டிங் ப்ராடக்ட் தெரியும், எண்டு ப்ராடக்ட் தெரியும். நான் எத்தனை பர்சன்டேஜ் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன், 100 + x/100 போட்டேன்னா சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே எனக்கு என்னென்னா எனக்கு பிரின்சிபால் கொடுத்துட்டான், அமௌண்ட்டு கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டான். அப்போ நான் என்ன பண்ணணும், 100 + x மட்டும் போட்டால் போதும். ஸோ பேசிக்காக நீங்கள் பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து பார்த்தா போதும். இதில் முடிஞ்சிடும் சம்மு. ஸோ ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 500 போட்டுக்கிறோம். 500 இதுதான் பிரின்சிபால் வந்து 100 + எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். /100. இந்த இடத்துல எனக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நான் 2ன்னு போடுவேன். பேசிக்காக நம்ம இதுக்கு முன்னாடி 10 சம்மில் என்ன போட்டிருப்போம், 100 + x/100 × 100 நம்ம போட்டிருப்போமா. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு இது என்ன வரும், 583.20 வரும். அப்புறம் இந்த 100 + x /100² ஈக்குவல் டு 58.3. இந்த ஒரு 0 தள்ளி வச்சுக்கிறேன், 2 போட்டுக்கிறேன். அப்போ நான் கீழே என்ன பண்ணணும், கீழே நான் வந்து ஒரு 5000 ஆட் பண்ணணும். போட்டாச்சா, 5000 58 32. இப்போ நான் என்ன பண்ணேன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ நான் இதை 2 டேபிள் அடிக்கிறேன்னா எனக்கு இது 2500 மாறும். இதை நான் ஒரு 2 டேபிள் அடித்தேன்னா இதை நான் ஒரு 2 டேபிள் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஒரு 2 டேபிள் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன, இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த 58 3 20 கூட எடுத்துக்கலாம். 2 0 தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து 500க்குமே 2 0 தள்ளி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் 1 0 தள்ளி வச்சுமே போடலாம். இருந்தாலும் 2 0 தள்ளி வச்சு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் இந்த 5 டேபிள் அடிக்கும்போது எனக்கு இது வந்து 1 0 0 0 0 ஆயிருமா. அடுத்து எனக்கு இது என்ன ஆகும், எனக்கு இது வந்து 1 1 33 வந்து 6 டைமு, 32 வந்து 6 டைமு, 20 வந்து 4 டைமு, 11 664ன்னு வரும். ஓகேவா, நமக்கு இது இப்படி தான் கிடைக்கும். இப்போ இதை நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ 11 664 10,000 நமக்கு கிடைக்குமா. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 100 + x/100² ஈக்குவல் டு 11 664 / 10,000. நீங்கள் பர்சன்டேஜ் டாப்பிக்லேயே நான் இந்த மாதிரி சம் போட்டிருப்பேன். அப்போ இன்னும் என்னென்னா நம்ம இதை வந்து கண்டினியூஸாக அடிக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கும். அப்போ நம்ம செக் பண்ணணும், இந்த 116 664 ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. 2 வேல்யூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் 1 1 1 போட்டோமா 0, அடுத்து 16 மாறிடும். இந்த 1 வந்து அடுத்து 2 மாறிடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே மறுபடியும் வந்து ஒரு 64 ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு இங்கே ஒரு 0 போடணும். அப்போ நமக்கு இங்கே என்ன போட்டால் நமக்கு இது வரும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன்.
இப்போ 8 8 64 தான் வரும், இல்லாட்டி 2 2 சார் 4 வரும். இப்போ 102ஐயும் இங்கே 2ஐயும் போட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ 22ஐயும் 2ஐயும் போட்டால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து அந்த 0 இங்கே போட்டுக்கணும். அப்போ 202ஐயும் 2ஐயும் போட்டால் நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து 2 2 சார் 4 0 2 2 சார் 4 அப்படின்னு வரும். இந்த 404 இந்த 1064 ஒன்றா கிடையாது. அப்போ வேறு என்ன வரும், 8 8 64 வரும். அதில் தான் நமக்கு கடைசியாக 4 வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 208ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 8 64 6 2 8 16 1664 வந்துருச்சா. அப்போ இந்த இடத்துல நான் 8 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே ஒரு 8, இது 1664, நமக்கு இங்கே 0 கிடச்சிரும். ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த 100 + x டிவைடட் பை 100 இருக்குல்ல, இந்த 100 + x டிவைடட் பை 100 இருக்குல்ல, அப்போ இதை நான் ஹோல் ஸ்கொயர் பண்ணாலோ எனக்கு இங்கே வந்து என்ன ஆகும்னா 108 டிவைடட் பை 10,000 நமக்கு என்னன்னு தெரியும். நமக்கு வந்து 100ஓட ஸ்கொயர் தான் நமக்கு 10,000. அப்போ நம்ம இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா 100 + x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 108 டிவைடட் பை 100. அப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 100 + x இஸ் ஈக்குவல் டு 108. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 108 மைனஸ் 100. அப்போ நமக்கு என்ன வரும்னா 8%. அப்போ எனக்கு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னன்னா எனக்கு 8% கைஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா எனக்கு 8%. ஓகேவா. அடுத்து டைம் என்ன 36. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.